வானதி எங்க வம்சம். அவ எங்க வம்சத்துல பிறந்ததுனால தான் அவளுக்கு எங்க சாமி வந்துச்சு. எங்க சாமி மனுஷ ரூபத்துல வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவளை ஏன் ஆசிரமத்துல கொண்டு வந்து போட்டாங்க? யார் அது? அவளை கோடீஸ்வரின்னு சாமி சொல்லுச்சு. ஏன் அந்த கோடீஸ்வரி குழந்தைய கொண்டு வந்து ஆசிரமத்துல போட்டா? அவ யாரு? அது வந்துங்கய்யா, வானதிய போட்டுட்டு போனப்போ அத பார்த்தது இந்த அம்மாதான். அம்மா தாயே, உன்னதான் நான் பார்க்கணும். யாரும்மா என் தெய்வம்? வானதிய கொண்டு வந்து போட்டது யாரும்மா? அது ஒரு மாசி மாசம் அதிகால வாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நின்ன சத்தம் கேட்டுது. நானு ஜன்னல் வழியா போய் பார்த்தேன். ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தது. ஆள் எப்படி இருந்தா? இருட்டுல முகம் சரியா பார்க்கல. ஆனா வயசு ஒரு 21, 23 இருக்கும். ஒல்லியான உருவம். அக்கம் பக்கம் பார்த்துட்டு குழந்தைய வாசல்ல போட்டு போயிட்டா. குழந்தை அழுதுச்சு. யாருமா நீன்னு? நில்லுமா நில்லுமான்னு கத்திக்கிட்டே ஓடுன. அவ அவசர அவசரமா ஆட்டோல ஏறி கல்லுப்பட்டி, அதாவது டீ கல்லுப்பட்டிக்கு போனோன்னு ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னான். ஐயோ, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. அதெல்லாம் பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. நான் உங்களை உபசரிக்கிறதா முறை. எடுத்துக்கோங்க. பாட்டி, நீங்க சர்க்கரை எல்லாம் சேர்த்துப்பீங்கல்ல? நான் அந்த காலத்து உடம்பு தாயி. இந்தாங்க. பாட்டி, டீ நல்லா இருக்கா? உன் மனசு போல நல்லா இருக்கு தாயி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்க ஆசிரமத்துக்கு யார் என்னைக்கு வந்தாங்களோ அந்த தேதியை தான் நாங்க பிறந்த நாளா கொண்டாடுவோம். இந்த மாசம் தான் வானதி வந்தா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. வானதிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். கரெக்டா கேட்டல்ல, வானதியோட பர்த்டே வருது. அது யாருக்கும் தெரிய வேணாம். சர்ப்ரைஸா நாம பண்ணுவோம். எப்ப வந்தீங்க மதர்? நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? இல்லம்மா, வேண்டாம். லக்கேஜஸ் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சா? ஆப்பா எல்லாம் வச்சாச்சு. சமந்தி, ஒரு நிமிஷம். வந்துட்டேங்க. சொல்லுங்க சம்பந்தியம்மா. சம்பந்தி, எப்படியும் வரதுக்கு 4-5 நாள் ஆகும்னு தோணுது. நான் வர வரைக்கும் வானதிய கொஞ்சம் பாத்துக்கோங்க. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, பத்திக்க வேணான்னு சொல்றீங்க. புரிஞ்சுதுங்க. அப்படிதானுங்களா சம்பந்தி? சரிங்க சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். என்ன சம்பந்திங்க 2 பேரும் ரகசியம் பேசுறீங்க? அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரங்க ஐயா. ஓ, இந்த கிழவனுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னங்க, கிளம்பலாமா? புறப்படலாம். அப்பா, நீங்களுமா போறீங்க ஊருக்கு? ஆமாமா. பின்ன 4-5 நாளைக்கு எனக்கு எப்படி பொழுது போகும்? வரேன். என்ன சிரிக்கிற? அம்மா, நான் சிரிக்கலையே. இல்ல, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ சிரிக்கலையா? அப்போ எனக்குதான் அந்த மாதிரி எல்லாம் கேக்குதா? அச்சச்சோ, சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சாமா? எனக்கு கேக்கல. ஒரு பெரிய பொறுப்பு தலையில இருந்தா என்னெல்லாம் காதுல கேக்குது.
இவளை நம்பலாமா? கண்டிப்பா நம்ப முடியாது. இவளை இருடி இன்னைக்கு. யாரு கிட்ட? அம்மா என்ன பண்றீங்க? சிரிக்காமலே என் காதுல சிரிப்பு சத்தம் எல்லாம் கேக்குது இல்ல, அதான் பயமா இருக்கு. என் பாதுகாப்புக்கு முந்தானையில முடி போட்டு வச்சுக்கிறேன். நீ படுத்து தூங்கு. நீதான் படுத்தவன தூங்கிடுவிய. தூங்குமா, தூங்கு. தூங்கு தூங்கு. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காத, தூங்கு. வாங்க. என்ன மேடம் இன்னும் தூங்கலையா? இல்ல போங்க. சார் கார்த்திக், ரெடியா இருக்கியா? மேனேஜர் வந்தாச்சா? எஸ் மேடம். குட். ஏதாவது பார்ட்டி கீட்டி போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். மா மேனேஜரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி தான். என்ன வானதி சத்தம் கேக்குது? ஆமாமா நான் தான். நீ என்ன பண்றாங்க? நான் அது அது போய் தூங்கு. சரி. கார்த்திக், நாம கொடுத்திருக்கிற டெண்டர் 10% ரேட்டை குறைக்கணும். சரிம்மா. காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. குறைச்சு அனுப்புனாதான் நமக்கு கிடைக்கும். நீ உடனே ரீவொர்க் பண்ணி எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ போய் தூங்க. புரியுதா? என்ன கார்த்திக் சத்தத்தையே காணோம்? கார்த்திக் பண்றமா? வானதி, அம்மா நீ போய் தூங்கு. உனக்கு போர் அடிக்கும். சரிம்மா. அம்மா சொல்லு கார்த்திக். அவ போனா எனக்கு போர் அடிக்குமே. என்னது? இல்லம்மா நான் முடிச்சிடுறேம்மா. கார்த்திக், கவனமா வேலைய பாரு. சரிம்மா. ஓகே. என்ன பாக்குறீங்க? வேலையை பாருங்க. சரிங்க சார். வானதி, சூடா டீ கிடைக்குமா? போட்டு தரேன். என்னமாச்சு? என்னாச்சு? குனிய குனிய குட்டிட்டு தாண்டி இருப்பாங்க. நிமிர்ந்து நின்னாதான் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்ட முடியும். வச்சுக்கிறேன். அந்த ராஜராஜேஸ்வரிக்கு வச்சுக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? வானதியோட பிறந்த நாளைக்கு இந்த வீட்ல அவ மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, வளர்ப்பு தம்பி எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு பரிசுகளா அள்ளி கொடுக்க போறாங்க. சந்தோஷத்துல அவளை திக்கு முக்காட வைக்க போறாங்க. ஆமா ஆர்த்தி, இவ்ளோ பேரு பரிசு கொடுக்கும்போது வளர்த்த அம்மா நான் அவளுக்கு பரிசு கொடுக்கலாம் எப்படி? அதான் ஒரு தரமான பரிசா தயார் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்ல நிறுத்த போறேன். இந்த அமுதா யாரு? அவளால என்ன செய்ய முடியும்? அவ நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும்னு
இங்க எல்லாருக்கும் காட்ட போறேன் ஆர்த்தி. என்னோட பிறந்தநாள் அவருக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். குட் மார்னிங். ஏய், குட் மார்னிங். காஃபி. என்ன வானதி? ஒண்ணும் இல்ல. பிறந்த நாள மறந்துட்டாரு போல இருக்கே. பேசாம நாமளே அவர்கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், சொன்னா மறந்துட்டோமேனு வருத்தப்படுவாரு. வேண்டாம். என்னங்க கூப்பிட்டீங்களா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையேண்ணா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, கார்ல உட்கார்ந்த உடனே கலகலப்பா ஏதாவது பேசிக்கிட்டே வருவீங்களாமா? இன்னைக்கு ரொம்ப அமைதியா வரீங்களாமா? அதான் கேட்டேம்மா. என்னை பத்தி டிரைவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு, வீட்டுல யாருக்குமே தெரியல. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னா. வாழ்த்துக்கள்மா. பிறந்த நாள் அதுவுமா கலகலப்பா இல்லாம ஏமா வருத்தமா இருக்கீங்க? நம்ம வீட்டுல யாருமே எனக்கு வாழ்த்து சொல்லல. என்ன சொல்ல போனா என் பிறந்த நாளையே மறந்துட்டாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காதம்மா, எல்லாரும் அவங்க வேலையில பிஸியா இருக்காங்கம்மா. இந்த காலத்துல வேற யார பத்தியும் யோசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லம்மா. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியா போயிடுமா. என்னால அப்படி இருக்க முடியலையா? நான் ரொம்ப சென்டிமெண்டான ஆளுனா. அம்மா, நீங்க ரொம்ப அன்பான ஆளுமா. நீங்க கவலையே படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்குமா. என்ன யாரும் கதவை திறக்கல? கதவு திறக்கலனா நீ கதவு தலை ஓபன் பண்ண வேண்டியதானே? என்னது, வீட்டுல யாருமே இல்லையா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vanadi. வானதி, வா. கோடீஸ்வரியா என் மகளை விட்ட இடத்துலயே போய் தேடுன. என் மக அங்க இல்ல. பேரு சொல்லாம ஊரு சொல்லாம பெத்த மகளை விட்டுட்டு போன பாவினா. நான் அதை காட்டிக்காமலே தேடுன. ஊரு ஊரா அலைஞ்சு என் மக எனக்கு கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் பொத்தனூர் ஜமீன் வகேரா ஜோசியக்காரர் ஒரு விஷயத்த சொன்னாரு. 24 வருஷம் கழிச்சு உன் மகளை பாப்ப, அவளுக்கு அப்ப கல்யாணம் ஆயிருக்கும், தாயாட்ட ஒரு மாமியார் இருப்பாங்கன்னு சொன்னாரு. இங்க யாரு ராஜராஜேஸ்வரி? நான் தாம்மா. சம்பந்தியம்மா. அடேங்கப்பா, கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறா. எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு, எவ்வளவு பெரிய ஆளு நீங்க. நீங்க நினைச்சிருந்தா பணக்கார இடத்துல அந்தஸ்தோட பெண் எடுத்திருக்கலாம். ஆனா அதை நீங்க செய்யாம
ஒரு சாதாரண வீட்ல, ரொம்ப ரொம்ப ஏழ்மைப்பட்ட வீட்ல. இங்க யாரு? சுந்தரமூர்த்தி. நான் தாங்க. ஐயா, உங்களை தாங்க தெய்வமா கும்பிடணும். என் பொண்ண அவ அனாதை இல்லைன்னு நிம்மதியா வளர்த்தவர் நீங்க. ஆமா, எங்க உங்க மனைவி அமுதா? அப்ப நான் தாங்க. மத்த உங்க பிள்ளைய தாம் பிள்ளையா வளர்த்திருக்கீங்களே, காலம் பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க இருக்கட்டும், பரவாயில்ல, அது என் கடமை தானே. இருக்கட்டும். மேடம், மேனேஜர் ஃபோன் பண்றாரு. எடுத்துட்டு போங்க. சாரி மேடம். என்னங்க, இன்னைக்கு வீட்ல எதுவும் விசேஷங்களா? வானதியோட பர்த்டே. இல்லையே இல்லையே, வானதிக்கு இன்னைக்கு பர்த்டே வராதே. நீங்க நினைக்கிறது சரிதான். அவளோட பிறந்த நாள் உங்களுக்கு தானே தெரியும். இது அவ ஆசிரமத்துல இருந்து வந்த நாள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் மகளை அனாதையா விட்டுட்டு போன அதே நாள் உன்னை அப்படியே கண் குளிர பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே போட்டுடும் போல இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? உன் மனசுல இப்படிதான் உன் அம்மா இருப்பான்னு நீ நினைச்சிருப்பியே, அப்படியே இருக்கனா? பின்ன எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் என் மேல உயிரா இருப்பாங்க. நான் அழுதா எப்படி அவங்க அழுவாங்க, எப்படி என்ன வருத்தப்படுத்தாம சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு நினைச்சேனோ, அந்த மாதிரி ஒருத்தங்கள கடவுள் அத்தையா காமிச்சிட்டாரு. யார் அது? நான் ராஜராஜேஸ்வரி அம்மாவை தான் சொல்றேன். அந்த எண்ணத்தை உடைக்கத்தானே நான் வந்திருக்கேன். அமுதா உன் மேல ஆரத்தி அளவுக்கு அன்பு காட்டி வளர்த்திருக்க வாய்ப்பே இல்ல. அதனால ராஜேஸ்வரி காட்டின சாதாரண அன்பு கூட அது சாதாரண அன்பு இல்ல, பேரன்பு. சரிம்மா, பேரன்பாவே இருக்கட்டும். அதையெல்லாம் உன் நிஜ அம்மா கிட்ட பெருமையாவா சொல்லுவ? நீங்க செய்யாத ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து செஞ்சிருக்காங்கன்னு இந்த சந்தர்ப்பத்துல சொல்லாம நான் வேற எந்த சந்தர்ப்பத்துல சொல்ல முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சந்திச்சிருக்கிற அம்மா கிட்ட இததான் முதல்ல பேசணுமா? என்கிட்ட பேச வேற விஷயம் எதுவுமே உன்கிட்ட இல்லையா? முதலா என் மக என்கிட்ட என்ன கேள்வி கேட்பான்னு ஆசையா வந்தேன் தெரியுமா? எங்கம்மா இருக்க? என் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? என் அப்பா யாரு? என்ன பிரிச்சது உனக்கு வருத்தமா இருந்துச்சா? இத்தனை வருஷம் ரூம் பிடிச்சிருக்கா சம்பந்தி? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குறைகள் ஏதாவது இருந்தா மன்னிக்கணும். அப்போ குறை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நிறைய குறைங்கிறது மனசுதான். நீங்க வந்ததுல நாங்க எல்லாம் ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் அது மாதிரி உணரணும். இது உங்க மகளோட வீடு. இங்க உங்க மக ரொம்ப சந்தோஷமா இருக்கா.
அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். பெட்ஷீட் எல்லாம் இப்பதான் மாத்தணும். மேடம் எப்பவுமே மத்தவங்க படுத்த பெட்லாம் படுக்க மாட்டாங்க. என்ன பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் அப்படியே பழகிட்டேன். என்ன பண்றது? இத மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்னவோ பந்தா பண்றதா நினைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல சம்பந்தி. நான் அப்படி நினைக்க வைப்பேன். இல்ல, நான் நடந்துக்கிற விதத்துல நான் பந்தா பண்றதா மத்தவங்கள நினைக்க வைப்பேன்னு சொன்னேன். எது நிஜம் எது பொய்ன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் சம்பந்தி. நீங்க கவலையே படாதீங்க. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ரெஸ்ட் எடுங்க. வாங்க. வானதிமா, இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள். மூத்தவங்க காலில் விழுந்து சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? அம்மா, ஆனா புகுந்த இடத்துலயும் உனக்கு நல்லத சொல்ல ஆள் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. நீயும் என்ன மாதிரி அப்பாவிதான். நான் இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? சம்மந்தியும் ஒரு பொண்ணை பெத்தவங்களாச்சே. யாருக்கு எப்ப மரியாதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சது என்னோட தப்புதான். வார்த்தைக்கு வார்த்தை சவுக்கடி கொடுக்கறாளே நம்ம ஆளு. ராஜராஜேஸ்வரி இப்படி நிக்கிறத பாக்குறதுக்கும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்னங்க நீங்க ஒன்னும் இல்லாத ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசு படுத்துறீங்களே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாங்களா? எதுங்க சாதாரண விஷயம்? எல்லாரும் இருக்கிற சபையில உங்க பொண்ணால உங்க மனசு நொந்துச்சுன்னா அது உங்களை பாதிக்காத சொல்லுங்க. பாதிக்கும் தாங்க, கஷ்டமா தான் இருக்கும். 1000 இருந்தாலும் நம்ம பொண்ண கொடுத்துட்டோம், கொஞ்சம் பொறுத்து தானங்க போகணும். நீங்க வேணா விட்டு கொடுக்கலாம். ஆனா நான் நியாயத்தை பேச எப்பவுமே எந்த இடத்துலயுமே தயங்கினதில்லை. நீ நடத்து. சம்பந்தி, நடந்தது தப்புதான். முறைப்படி வானதி உங்ககிட்டதான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும்.
வானதி, நீ முதல்ல போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ வானதி. சரிம்மா. அம்மாடி, நீ என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா புகுந்த வீட்ல கௌரவத்தோடவும் சுயமரியாதையோடவும் வாழணும். அப்படி நீ வாழ்றத பாத்துக்கிட்டே நான் கண்ணை மூடணும். நீ முதல்ல அம்மா கூட உட்காரு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அம்மா, நான் பரிமாறேன். தங்கச்சிமா, நீ உட்காருமா. நீ ஏமா எந்திரிக்கணும்? அமுதா, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? தங்கச்சிமா எந்திரிச்சு சாப்பாடு பரிமாற போறேன்னு சொல்றாங்க, நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? முதல்ல நீ எந்திரிச்சு எல்லாருக்கும் பரிமாறு. ஆமாம்மா, ஆத்தி ஆத்தியும் பரிமாறுவாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு பரிமாறு. உட்காரு உட்காரு. சாப்பிடுமா. ராஜி, சாப்பிடுமா. ஆர்த்தி, இந்த வசுந்தராவை பாத்தியடி, என்ன நடிப்பு நடிக்கிறா? இவ நடிக்கிற நடிப்பை பார்த்தா இவதான் வானத்திக்கு அம்மாவும் நானே நம்பிடுவேன் போல இருக்கு. அம்மா, எப்படிமா உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க? கொஞ்சம் விட்டா நம்மளையே தூக்கி சாப்பிடுவாங்க போலயே. அருணாச்சலத்தோட மனைவிப்பா. நான் அவளை சின்ன வயசுல இருந்தே பார்த்ததில்ல. இந்த ஆளு வேற எப்ப பாரு அபசகுணமாவே பேசிட்டு இருப்பாரு போல. அவளோட குலம், கோத்திரம், வழி, வம்சம் எல்லாமே சரியா சொல்றான். ஏன் அருணாச்சலம் அவளை விட்டுட்டு போனான்னு தெரியல. நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா நீ அருணாச்சல சம்சாரத்தை பார்க்கலாம். ஐயோ, இந்த ஆளு ஆளாளுக்கு போன் பண்ணி என்ன பத்தி சொல்லிட்டு இருந்தா சிக்கல் ஆயிருமே. என்ன பண்றது? அவ இங்கதான் இருக்காப்பா. நான் சொன்னதை செய். ஐயா, போனை கட் பண்ணுங்க. முதல்ல போனை கட் பண்ணுங்க. என்னம்மா? இத பாருங்க, நான் சொல்ற நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. திருவண்ணாமலை சாமி பேருக்காரரு என்ன வயித்துல குழந்தையோட விட்டுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் நான் மறந்து அவரையும் மறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் என் மக வானதிய பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். விட்ட குறை தொட்ட குறையா யாராவது வந்து உறவு கொண்டாடுறத நான் விரும்பல. அதுவும் இல்லாம வந்த பிறகு ஊர்க்காரங்களா என்ன பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 5000 கொடு 10,000 கொடுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி கடனா கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால என்னைய பத்தி யார்கிட்டயும் எதுவுமே பேசாதீங்க. சரிம்மா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பேசல. வானதி, வாமா சீக்கிரம், கோயிலுக்கு டைம் ஆச்சு. இதோ வரேன்.
பாரு வானதி, மேட்சிங் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா எரியுதா? சரி சரி போ, கோவிலுக்கு நேரமாச்சு. போ போமா. புடவை நல்லா இருக்காம்மா. அழகா இருக்க. கையில 2 வளையல் தான் இருக்கு. இந்தா, இந்த வளையலையும் போட்டுக்கோ. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், இருங்க. ஏன் வளையல கொடுக்குறேன்? இந்தாம்மா போடு. என் கைக்கு டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, உள்ள போகல. இல்லடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுமா. கைய நல்லா அழுத்தி போடு, போகும். இல்ல பத்தல, நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா நீங்க கொடுங்க. இது சரியா இருக்குமா? ராஜேஸ்வரிய நான் நோஸ் கட் பண்ணலான்னு பார்த்தா வளையல் வானதிக்கு சேராம போயிடுச்சே. விட மாட்டேன், ஏதாவது பண்ணுவேன். நாங்க வருவோம்ல, சமைச்சு வெப்பல்ல. ராஜேஸ்வரி வந்து காட்டுற என் ஆட்டத்தை. போலாமா? போலாம். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. வரோம் சம்பந்தி. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? எனக்கு தெரியும் நீ சரியா சாப்பிட்டிருக்க மாட்ட. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்தா. அம்மா நான் தரேன். என்ன வானதி? இல்ல, ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்கதான் கேக்கல. அவங்க செஞ்சது சரிதான் வானதி. நீயே ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எங்களுக்காக சமைச்சு காத்துட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஏதோ ஒரு வானதி, வாழ்க்கையில எப்பவும் நாம நினைச்ச மாதிரி நாம ஆசைப்படுற மாதிரி இருக்காது. அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அது உனக்கு தெரியாதா என்ன? நீ வருத்தப்படுற அளவுக்கு எந்த தப்பும் நடந்தரல. நானும் நீங்க வெளியில சாப்பிட்டு வந்ததுக்காக வருத்தப்படல. சாப்பிட. பாத்து, உன் அம்மா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் தான் நினைக்கிறேன். இந்தம்மா குடி. பாத்து. நான் ஏன் நினைச்சேன் தெரியுமா? நானும் தானே சாப்பிடாம இருக்கேன்.
மாமியாலும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறீங்களே